எந்த முறையும் கிடையாது. போதுமா? ஓயாமல் இது கேட்கக்கூடாது. நீங்கள் எனக்கு ரொம்ப தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. கூட்டணி கிடையாது, தனிச்சு தான் போட்டிடுவேன். அது நான் என் மக்களை ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப நம்புகிறேன். அவங்க என்னை நம்பும்போது வாக்கு தரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோட கூட்டணி சார் நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள், நான் போய் சேர்ந்துக்க. நீங்களே சொல்லுங்கள். கடினம் போட்டிட்டுவேன். என்னால் மோடி இந்தியாவின் பிரதமர் ஆகிறத தடுக்க முடியுமானா அந்த வலிமை எனக்கு இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை சம தராசில் வச்சு செம்ம எதிரியாக தான் நான் பார்ப்பேன். ஏன் நிலத்தில் உங்களுக்கு இடம் இல்லை, நான் இருக்கிற வரை நுழைய விட மாட்டேன், நின்று சண்டை போடுவேன். காங்கிரஸ் பிஜேபியோட இந்திய கட்சி, இந்த பேசுகிற கட்சி எனக்கு தேசிய கட்சியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, தேசியமே இல்லைங்கிறது என் கோட்பாடு. உள்ளே விட மாட்டேன். திராவிட கட்சிகளோட நாங்கள் மோதுறதுங்கிறது அது இங்கே இல்லை சண்டை, உள்ளூர் சண்டை. இவங்கள உள்ளே விட முடியாது. நீங்கள் எதுக்கு எனக்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ் சொல்லுங்கள், எதுக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு தேவையில்லை. எதுக்கு அவங்க என் நிலத்துக்கு எதுக்கு? இது காவிரி நதி நீரில், கச்சத்தீவு மீட்பில், அணுவில் வேணுமா வேணாமா, மீத்தேன் எடுக்கணுமா நிறுத்தணுமா, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். என் வளம் களவுவதை பற்றி உனக்கு கவலைப்பட்டிருக்கியா? மண்ணுக்கு அள்ளி போனதை பற்றி கவலைப்பட்டியா? அல்றவன் திராவிட தடுக்கணுமா? நீ பேசவே மாட்டேற. அப்போ எதுக்குமே நிற்காத. நீங்கள் என்ன இந்தியாவே ஆளை கொடுத்து பிச்சைக்கார நாடாகிட்டீங்க. 10 வருஷம் மன்மோகன் சிங், 10 வருஷம் மோடி. எனக்கு நடந்த ஒரு நன்மை சொல்லுங்க, ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. நீங்கள் 1000 ரூபா செல்லாது. நீங்கள் அப்போ பணம் செல்லாதுன்னு சொன்ன போது நீங்கள் சொன்ன காரணம் ஏதாவது நிறைவேறிக்கா? ஊழல் லஞ்ச ஒளியும் நீங்கள் அப்புறத்துக்கு வீடு வீடு அமலாக்கத்துறை ரைடு போகுது. அப்போ ஒளியல் இல்லை. இப்போ 2000 ரூபா செல்லாது நீங்கள். ஏன் அப்போ 1000 செல்லாதுன்னு சொன்ன போது காரணம் என்ன? இப்போ 2000 ரூபா செல்லாததுக்கு காரணம் என்ன? நாங்கள் என்ன செல்லா காசா எங்களை இப்படி ஊற்றி விளையாடிக்கிட்டீங்க. என்ன உங்கள் கணக்கு? சரி, உலக வங்கி சொல்லுதில்ல இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு பணம் மதிப்பிழப்பும் இந்த ஜிஎஸ்டி வரியும் தான் காரணம் சொல்லுதில்ல. இதுக்கு இந்த ஆட்சியாளர்களின் கருத்து என்ன? அது 1000 கேள்வி இருக்குது. அப்புறம் எனக்கு தேவையில்லை. நான் என் பாட்டை மாதிரி சண்டை செய்வேன், சுந்தரலிங்கம் மாதிரி இன்னும் சண்டை செய்வேன். எப்படி? மன்னர் கட்டபொம்மர் கோட்டை விட்டு வெளியேறிட்ட பிறகு 8 நாள் கோட்டை வாசல்னு ஒரு மகனா சண்டை செஞ்சார். என்னை தாண்டி தாண்ட நீ கோட்டையை தொடணும்னு. அப்படி என்னை தாண்டி தான் காங்கிரஸ் பிஜேபி உள்ள வரணும். அது வராது. சும்மா திமுக பூச்சாண்டி ஆட்டம், மோடி வந்துடுவார், பிஜேபி வந்துடுவார். ஜெஸ் விளையாட்டுக்கு எது கூப்பிட்டு வந்தீங்க? இந்த கேலோ இந்தியாவுக்கு எது கூப்பிட்டு வந்தீங்க? எதிர்கட்சியாக இருக்கும்போது ஹிந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியான ஹிந்தி தெரியும் வாடாவா. ஏன் இந்திய விளையாட்டுன்னு வைக்க வேண்டியதானே? கேலோ இந்தியான்னு என்ன? விளையாட்டு இந்தியான்னு வைக்க வேண்டியதானே? இந்திய விளையாட்டு வைக்க வேண்டியது கேலோ ஹிந்தி வார்த்தை. எல்லாமே நாடகம் போட்டு இருந்தா இப்படி இங்க 22 மாநிலத்தை பாரதிய ஜனதா ஆளுது. எந்த மாநில நலத்திட்டத்துக்கு மோடி போயிருக்காரு? எந்த மாநில விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு மோடி தமிழ்நாட்டை தவிர? அது ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், தமிழ்ல சொன்னா நல்ல புரிந்து உணர்வு. வேற ஏதாவது சொல்லணுமா? அதை ஏற்கனவே வாழ்த்திட்டனே. அவர் ஆரம்பிப்பார், அது உறுதியா எனக்கு தெரியும். அவர் நினைப்பாரு இந்த அண்ணன் ஒரு ஆளா நின்று சண்டை செய்யறாரு, அண்ணனு கூட நின்று நம்ம சண்டை செய்யலாம்னு நினைக்கலாம். திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டின் நல்ல ஆட்சி, நல்ல அரசு, நல்ல அரசியலை நீங்க உருவாக்குவது என்பது சத்தியமா வாய்ப்பு. நீங்க எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்ற உலகின் தீய திட்டங்களுக்கெல்லாம் வேறு தேடி போனி என்றால் மகனே அது அமெரிக்காவில் இருக்கும்னு. தமிழ்நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனீங்கன்னா அது திமுக இருக்கும். அது ஐயா கருணாநிதி கையெழுத்துல இருக்கும். வேணா அங்க உட்கார்ந்து ஒரு மணி நேரம் வேணா பாதிப்போம், பேசுவோம். பின்ன அநாகரிக அரசியலின் ஆரம்ப புள்ளி யாரு? யார் சொல்லுங்க? யாரோட? அது சொல்லவே இல்லை. இது மருத்துவத்துக்கு போறாங்கன்னு சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. வெளிநாட்டு முதலீடு இங்க வருதுங்களா நான் ஏற்கனவே எதிர்க்கிறேன். அது என் நாட்டு வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கான ஒப்பந்தம். அதனால அதை நான் எப்பவும் ஏற்க மாட்டேன். தம்பி என்ன தம்பி, நீங்க எல்லாம் தெரிஞ்சு படிச்ச நீங்க ஒரு இதழியலா ஊடகவியலா நீங்களே கேட்கிறீங்க. நீட் தம்பி, நீட்டை கொண்டு வந்தது யார் தம்பி? 50 லட்சம் கையெழுத்து வாங்கி நீங்க மாநாட்டில் பொருட்காட்சியில தான் எக்ஸிபிஷன் மாதிரி தானே வைக்கிறீங்க. 50 லட்சம் கையெழுத்து ஐயா மோடியை பார்க்க போகும்போது கொடுத்துருக்கலாம், இங்க வரும்போது கொடுத்துருக்கலாம், அங்க போகும்போது குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு நேரம் வாங்கி கொடுத்துருக்கலாம். செங்கலை கொண்டு இப்படி காட்டுறீங்க ஒளி வெளிச்சத்துல, இந்தாங்க ஐயா நீங்க நட்ட வச்சு ஏன்னுச்சுன்னா அவர்கிட்ட காட்டிருக்கலாம் இல்லையா? இந்த கையெழுத்தை தூக்கி கொண்டு ஐயா பாருங்க நீட்டுக்கு எதிராக இத்தனை லட்சம் பேர் 80 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க ஐயா கொடுக்கலாம்ல. அப்புறம்
விளையாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடு, விளையாட்டை தொடங்கி வைக்க வாங்கணும். இத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகளின் கனவு, இத்தனை பிள்ளைகளின் உயிர் பலி ஆயிருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. ஏன் கேட்கல? சும்மா உங்களுக்கு பொழுதுபோக்கு கையெழுத்து வாங்கி எங்க மாநாட்டில் அப்படி காட்டுறீங்க பாருங்க. உங்க கையெழுத்தெல்லாம் எங்க இருக்கு பாருங்க. இதுக்கா இதுதான் திமுக ரகசியமா? தேர்தல் நேரத்தில் அறிவித்த ரகசியமா? 80 லட்சம் கையெழுத்து தான் ரகசியமா நினைக்கீங்களா நீங்க? அதுல என்ன ரகசியம் இருக்கு? உலகத்துக்கே தெரியும் அது ஏமாற்று. திராவிடம் என்பதை ஏமாற்று, தமிழ் தேசியம் என்பது இதிலிருந்து மாற்று. எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்றணும் என்பது இவர்கள் கோட்பாடு. இந்த நிலையிலிருந்து மண்ணை மக்களை எப்படியாவது மாற்றணுங்கிறது எங்க கோட்பாடு. இவ்வளவுதான். வேற ஏதாவது கேளுங்க. பாராளுமன்றத்தில் நான் இல்லை. என்னிலும் திறமையான வலிமையான பிள்ளைகளை நிறுத்துறேன். 40 பேர் நிற்கிறாங்க. 20 பெண்கள், 20 ஆண்கள், எல்லாருமே தகுதியான பிள்ளைங்க. நான் இந்த நிலத்தின் என் மண்ணின் மக்களின் உரிமைக்கு நிற்கிற மகன் நான் இங்கே தான் நிற்பேன். என்னுடைய கருத்தை என் பிள்ளை போய் பேசுவாங்க. இங்கே உறுதியாக போட்டிடுவேன். இதில் எப்பவுமே போடலையே. போன தேர்தலில் இப்போ 19 போடல.